ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கலாம், ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை, 3 பேரிச்சம்பழம், 2 நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, 100 கிராம் சர்க்கரை, 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். அடுத்து நம்ம எடுத்து வச்ச ஆப்பிளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது 1க்கு 2 வாட்டி சுத்தமாக கழுவி வச்சுருக்குறேங்க. இப்போ இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அடுத்தது மாதுளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதுளை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பேரிச்சம்பழ விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸாலும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க, நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்ச 1/4 லிட்டர் பாலை சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க. இது கொதி வர சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச கஸ்டர்ட் பவுடரில் 100 ml பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகளே இல்லாமல் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச கஸ்டர்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கஸ்டர்ட் சேர்த்தோடனே உடனே பால் திக்காயிடும். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம கஸ்டர்ட் சேர்த்தனால பால் ரொம்ப திக்காயிடுச்சிங்க. இப்போ 1/2 கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாங்க, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்தனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.